பேரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசியை தம் வாயால் மொழியவும். இறையேசுவில் பாசமிகு ஆயர் அவர்களை, அருள் தந்தையர்களை, அருள் சகோதரிகளை, இறை மக்களை யாவருக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகிறேன். இன்று இங்கு அரங்கேறிய அருட்பொழிவின் நிகழ்வுகள் யாவும் சீராக் இறைவாக்குரையில் நாம் பார்ப்பதை போன்று ஆண்டவருடைய பெயரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசியை தம் வாயால் மொழியவும் ஆகும். இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியோடு என்னை அன்பு செய்து தன்னுடைய மேய்ப்பு பணி வாழ்வை மேற்கொள்ள என்னை தெரிந்தெடுத்த இறைவனுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். குருத்துவ பணிவாழ்விற்கு தேவையென என்னை அருட்பொழிவு செய்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு பணியாளனாக வாய்ப்பளித்த மேதகு ஆயர் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதுபோல பணிவாழ்வில் நான் சிறந்தோங்க என்னை ஏற்றுக்கொண்ட நம் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயரும் சீரோ மலபார் சபையின் தற்போதைய தந்தையுமான உயர் பேராயர் கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்களையும் நன்றியோடு நினைவிற்கொள்கிறேன். குருத்துவ பணிவாழ்வினை ஏற்று வாழ என்னை உவந்தளித்த என் பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும், எதிர்பார்ப்போடு காத்திருந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அறிவொளி ஊட்டிய ஆசிரியர்களுக்கும் நன்றி. திருமுழுக்கு வழங்கி திருச்சபையில் ஓர் உறுப்பினராக மாற்றிய மற்றும் இன்றைய நிகழ்வில் உயர் திரு தொண்டராக உதவி புரிந்த அருள்தந்தை தோமஸ் பவுத்துபரம்பில் மற்றும் உதவி குருவாக துணை புரிந்த, மேலும் என் இளங்குருத்துவ கல்லூரி அதிபராக செயல்பட்ட அருள்தந்தை மாத்யூ சந்திரங்குந்தேல் அவர்களுக்கும் இதயங்கனிந்த நன்றி. என்னுடைய இறை அழைத்தலை உணர உதவிய அருள் சகோதரி ஆல்ஃபி FCC, உணர்வூட்டிய விக்டோரியா பாட்டி, ஆன்மீக வாழ்விற்கு வளமிட்ட அருள் தந்தையர்கள் ஆண்டனி பேடிக்காட்டு குந்தேல், கிறிஸ்துதாஸ், மாத்யூ தெக்கேகுட், தோமஸ் சத்யநேசன், ரோபின் மாம்பள்ளி தடத்தில், ஜோசப் சந்தோஷ் மற்றும் ஜிம்மி தெக்க கடுமத்தில் அவர்களுக்கும் இதயம் நிறை நன்றி. உயர் குருத்துவ கல்லூரிகளில் அதிபர் தந்தையர்களாக இருந்த அருள் தந்தையர்கள் ஜோசப் வேணாட்டு மற்றும் MST, பீட்டர் வட்டப்பாரா MST, அலெக்ஸ் தாராமங்கலம் மற்றும் ஜோய் ஐனியாடன் அவர்களுக்கும், இளம் மற்றும் உயர் குருத்துவ கல்லூரிகளில் ஆன்மீக வழிகாட்டிகளாக உதவி புரிந்த அருள் தந்தையர்கள் ஜேம்ஸ் பன்னாங்குழி OSB, ஜோசப் கொச்சையங்கனால் MST, வர்கீஸ் கோடிக்கல் மற்றும் தோமஸ் குழுப்பில் அவர்களையும் மற்றும் வழிநடத்தி அறிவு புகட்டிய எல்லா அருள் தந்தையர்களையும் நன்றியுடன் நினைக்கிறேன். களப்பணியின் போது வழிகாட்டிய ஃபாதர் மிஜோ புத்தன்புரைக்கல் மற்றும் களப்பணியின் போதும் இன்றைய நிகழ்வில் தொகுப்பாளராகவும் செயல்பட்ட ஃபாதர் ஆண்டனி ஜோஸ் அவர்களுக்கும், உதவி புரிந்த ஃபாதர் ஜோன் போல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. குறிப்பாக அருள் தந்தையர்கள் வர்க்கி செருவள்ளில், பிலிப் கொடியந்தரா மற்றும் தோமஸ் தெக்கேல் அவர்களையும் நன்றியோடு நினைவிற்கொள்கின்றேன். ஆயரோடு இணைந்து புன்னகையோடு செயல்படும் ரெவரண்ட் ஃபாதர்ஸ் ஜோஸ் முட்டத்துப்பாடம், கிறிஸ்துதாஸ், டென்சி மற்றும் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா அருள் தந்தையர்களுக்கும், குறிப்பாக இன்றைய நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய உடனிருப்பையும் வேண்டுதல்களையும் எனக்காக சமர்ப்பித்த எல்லா அருள் தந்தையர்களுக்கும், அருகாமையில் உள்ள பங்குகளிலிருந்து வந்துள்ள அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் அருள் சகோதரர்கள், குறிப்பாக எம் பங்கில் உள்ள துறவரத்தார் யாவருக்கும் மனமு வந்து நன்றி நவில்கின்றேன். நான் திருத்தொண்டனாக இருந்த நாட்களில் என்னை அன்போடு கவனித்த, மதிப்பளித்த ஃபாதர்ஸ் சஜி எலம்பாஷேரில் மற்றும் ஜோசப் நெடும்புரம் ஆகியோருக்கும் நன்றி. இறையியல் கற்கும்போது மெய்ப்பு பணிக்காக அனுப்பப்பட்ட இடங்களில் உள்ள அருள் தந்தையர்கள் ஃபாதர் ஜேம்ஸ் மாளியக்கல், தூய பவுல் ஆலயம் வேழப்புறா, ஃபாதர் ஜேக்கப் புதிய இடத்து சாலில், திரு இதய ஆலயம் டிவிபுரம், ஃபாதர் ஜோசப் பிளாக்கல், தூய தோமையார் ஆலயம் நெடும்புறக்காடு அவர்களையும், அவ்விடங்களிலிருந்துள்ள அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் யாவருக்கும் இதயங்கனிந்த நன்றி. இன்றைய நிகழ்வில் பண்ணிசைத்த ஃபாதர் தோமஸ் தக்கலை அவர்களின் தலைமையில் உள்ள குழுவினர், ஒலி அமைத்தவர்கள், பதிவாளர்கள் மற்றும் உணவு தயார் செய்தோர் யாவருக்கும் நன்றி.
அழகிய தோரணையுடன் இந்நிகழ்விற்கு மெருகூட்டிய உள்ளங்கள் ஏராளம். வெல்கம் கமிட்டி, பார்க்கிங் கமிட்டி, டெக்கரேஷன் கமிட்டி மற்றும் ஃபுட் கமிட்டி, லிட்டர்ஜிக்கல் கமிட்டி என பல பிரிவாக தங்களையே உவந்தளித்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் 1000 நன்றி. குறிப்பாக அருள் சகோதரிகள் தீப்தி எஃப்சிசி, எலைசா எஃப்சிசி, பாவனா எஃப்சிசி, மேஜோ எஃப்சிசி மற்றும் வினீதா ஹோலி கிராஸ் அவர்களுக்கும், உடன் உதவிய எஃப்சிசி கன்னியர் இல்ல சகோதரிகளுக்கும், தூய மிக்கேல் அதிதூதர பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆகியோருக்கும், யாவும் ஒழுங்காக நடைபெற அயராது பாடுபட்டு நிகழ்வு நன்முறையில் அமைய உறுதுணையாக இருந்த எம் பங்கின் பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் யாவருக்கும் உள்ளங்கனிந்த நன்றி. ஒன்றாக படித்து, ஜெபித்து, பகிர்ந்து, விளையாடி, உரையாடிய குருத்துவ கல்லூரி நாட்கள் முதல் இன்று வரை எனக்கு பக்கபலமாக இருக்கும் எனதருமை அருள் சகோதரர்கள் எனக்காக இன்றும் இங்கு ஜெபித்தும் செயல்பட்டும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. குருத்துவ அருட்பொழிவின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கோர்வை போல் கோர்த்திணக்கி சிறப்பாக ஒருங்கிணைத்து அதற்காக ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக சிந்தித்து எல்லா பிரிவுகளையும் தனித்தனியாக கவனித்து அயராது உழைத்து இன்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் எமது பாசமிகு அருட்தந்தை செபி மணிமலக்கண்டத்தில் அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 1000 നന്ദികൾ. അവസാനമായി എൻ്റെ ബാച്ച്മേറ്റ്സായി കേരളത്തിൽ നിന്നും ഇവിടെ എത്തിയ എല്ലാ ബഹുമാനപ്പെട്ട വൈദികർക്കും ശമാശന്മാർക്കും എന്നെ ഏറെ സ്നേഹിക്കുന്ന സ്നേഹത്തെ പ്രതി ഇവിടെ ആയിരിക്കുന്ന എല്ലാ സിസ്റ്റേഴ്സിനും സഹോദരി സഹോദരന്മാർക്കും ദൈവമക്കൾക്കും രൂപത മുഖേന എന്നെ സഹായിച്ച വക്കച്ചൻ പായിക്കാട്ട് അച്ചാച്ചനും ഗാനമീട്ടുവാൻ കീബോർഡായും മറ്റു ഉപകരണങ്ങളുമായി ഇവിടെ എത്തിയ സഹോദരന്മാർക്കും എൻ്റെ ബാച്ചുകാരായി പഠിച്ചുപോയ സഹോദരന്മാർക്കും ആത്മീയമായി എനിക്കായി അനുദിനം പ്രവർത്തിക്കുന്ന ഓരോ ഹൃദയങ്ങൾക്കും എൻ്റെ വിനീതമായ നന്ദി ഞാൻ രേഖപ്പെടുത്തുന്നു. അതുപോലെ இறைமக்களாக இங்கு செயல்பட்டு நிகழ்வுகளில் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுருக்கமாக இயல்பாக இரக்கமுள்ள இறைவனுக்கும் பாசம் பகிர்ந்திடம் பெற்றோருக்கும் சக உதரராய் சகாயம் புரியும் சகோதரருக்கும் கல்வி கண் திறக்க கற்பித்தோருக்கும் உவகையோடு உதவுகின்ற உறவினருக்கும் துன்பத்தில் துயர் நீக்கும் துறவரத்தாருக்கும் நன்றி நவில்கின்ற நண்பருக்கும் இதயத்தின் நிறைவிலிருந்து 1000 நன்றி நன்றி நன்றி.
பொன்னும் மணியும் எனக்கில்லை, புகழும் பொருளும் பொருந்தவில்லை. அல்லாதொரு தஞ்சமில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று இங்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக என்னோடு ஒத்திருக்கின்ற ஃபாதர் தோமஸ் சத்தியநேசன் ஃபாதர் நான் செமினரிக்கு போகும்போது இங்கே பங்கு தந்தை அவர்களாக இருந்தவர்கள், ஃபாதர் மாத்யூ தெக்கே கூற்று அவர்கள் நான் செமினரிக்கு போவதற்கு முன்பு வரை, அதாவது அந்த 2007 மார்ச் மாதம் வரை 6 ஆண்டுகள் பங்கு தந்தை அவர்களாக இருந்தவர்கள். அதுபோல் அருள் தந்தை கண்ணானி எம்எஸ்டி அவர்கள் நான் தத்துவயியல் படித்த செமினரியிலிருந்து அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கு திருப்பலியில் பங்கெடுத்து கொள்கின்றார்கள். அதுபோல் நான் இறையியல் படித்த கல்லூரியில் வடவாதூர் கோட்டயத்திலிருந்து அருள் தந்தை சிறிய வலிய குந்தம்புரத்து அவர்கள் திருப்பலி அர்ப்பிக்க இங்கே வந்துள்ளார்கள். யாவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். இறைவனுக்கு நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். பூமியில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதர் பூதல மாந்தர் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூமிக மாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது திருப்பெயரில் திடமான விசுவாசம் கொள்ளவும் அவ்விசுவாசத்தை நேர்மையுடன் அறிக்கையிடவும் செய்பவர்களை நேர் வலுப்படுத்தியருளும். ஆன்மாவையும் உடலையும் புனிதப்படுத்தும் இப்பரிகார மறைபொருட்களை அவர்கள் தூய்மையுடன் நிறைவேற்றுவராக. மாசற்ற உள்ளத்துடனும் தூய எண்ணத்துடனும் அவர்கள் உமக்கு குருத்துவ பணிவிடை புரிவராக. நீர் தயை கூர்ந்தளித்த மீட்பை முன்னிட்டு அவர்கள் உம்மை இடையறாது புகழ்வராக. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசே, உம் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசா உம் திருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரேயும் புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சி. பாடிடுவாய் என் ஆன்மாவே ஆண்டவரின் புகழ்கீதங்கள். வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன். நாளும் நாள்கள் முழுவதிலும் இறை புகழகனை பாடிடுவே. வேண்டதிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுவே. இறைவன் வல்லவர் உன்னதரும் எல்லையிலா அறிவுள்ளவரும் எளியோரை கை தூக்கிடுவார். தீயோர் தமையை அடக்கிடுவார். யாழிசையாலே நாகமும் மகிழோடு காலமே செய்திடுவில். வானம் முகிலால் கூடிடுவார். மழை பெய்திடவும் செய்திடுவார். மக்களினத்தார் மத்தியிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாகட்டுமே. ஆமென், ஆமென் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மை ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிரிக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தள்ளி வரும் திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்த முடிச்சோடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையவராக்கியருளும்.
ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவன், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். மானை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீராவெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிரென்ன உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவுக்கும் மகிமை. ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீராவெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிரென்ன உன்னத மீட்பை அளிக்கின்றீர். என் ஆண்டவரே, மெய்யாக எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களே மீட்பவரும் உயிரே நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். குரலிடத்தில் பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேஸ்வரனை வாழ்த்துங்கள். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே, நீர் தூயவரே. அமரரே, நீர் தூயவரே. எங்களிலும் மகனை பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை. சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே. அமரரே நீர் தூயவரே. எங்களிலும் மகன் பொழிந்தருளும். ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே, நீர் தூயவரே. அமரரே, நீர் தூயவரே. எங்களிலும் மகனை பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமொந்து வாழும் தூயவரும் ஒருதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, மதியல்வுக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீர்வதித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாய் இறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம்.
ஆசீர்வதிப்பாராக. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். மோசே மிதியானின் நச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் கூக்குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். எரேமியா இறைவாக்கினரின் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள். பென்யமின் நாட்டு அனாத்தோத்தில் இருந்து குருக்களுள் ஒருவரான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். ஆமோன் மகனும் யூதா அரசருமான யோசியாவின் காலத்தில் அவரது ஆட்சியின் 13ஆம் ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய யோயாக்கீம் காலத்திலும் யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய தெதேக்கியா ஆட்சி பெற்ற 17ஆம் ஆண்டில் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டில் 5ஆம் மாதம் வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவனாக்கினானாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தி உள்ளேன். இறைவனாகிய புகழ். இறைவன் தம் புகழை போற்றி புகழ்கிறது. தூய ஆவியின் கீதங்களா அல்லேலூயா
நித்திய குருவாமீசோவின் தூய்மையான நினைவுகளை கொண்டாடுவோம் இன்றும் பீடமிதில். நித்திய குருவாமீசோவின் தூய்மையான நினைவுகளை கொண்டாடுவோம் இன்றும் பீடமிதில். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவியளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். சகோதரர் சகோதரர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மிஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையை உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி பதுங்கி வழிந்து நிறைவேறதே. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயகனை வடித்திடுவேன் நான். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா
தந்தை திருமகள் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதல் இந்நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென், ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய இயேசு புகழ். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசிகாவை உமது உயர்த்தலதினை நினைத்தாக மகிழும் எங்களை இருளில் நின்று ஒழிக்கும் பயமை நின்று வாய்மைக்கும் சாவி நின்று சாகாமைக்கு வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவையை உமது உயர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய ஆண்டவரே, எங்கள் உடலை அது நீர் உணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறையவும் எங்கள் ஆத்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறை மக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்களை ஆத்மீக மேற்பர்களை ஏராளமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயால் தவிப்பவர்களும் வறுமையில் வாடுவோரும் உண்மையின் பொருட்டு துன்புறுவோரும் உம்முடைய மாட்சிமிக்க உயர்த்தெழுதலையும் விண்ணக பேரும்ப வாழ்வையும் நினைவு கூர்ந்து நல்ல ஓட்டம் ஓடுவோம் விசுவாசத்தை காக்கவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திரு இரத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மையும் நம்மள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய ஆசியும் அருளும் உமது கருணை பெருக்கால் நீர் தெரிந்தெடுத்த உமந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும்
ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதரர் சகோதரிகளை நீங்கள் கை வைத்தலுக்காக தலை வணங்கி ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மெசியா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக்கொண்ட மந்தையான கத்தோலிக்க திருச்சபை உம்முடையது. இறை இயல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவியினருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கை வைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலின் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையவராக்கினீர். ஆண்டவரை, உமது அருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் நீர் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். தம்முடனும்
யாக்கோபின் இறைவன் சரணத்தோடு என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே. உமதுயிர் தெழுதலினால் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறைவன் நிலையில் இதய கதவை திறவித்தென்றென்றும். நாமும் வேண்டுதலும் நொந்திடமுள்ளதுமா மூவொரு தெய்வத்தை திகழும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவே உண்மையானவரும் யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் விசுவசனம் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக செலுத்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசா மிசியாவை விசுவசிக்கின்றோம். இவர் இவர்களுக்கெல்லாம் முன்பே பிதாவுக்கு செலுத்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்க்கடவுள் மெய்க்கடவுளும் பிதாவுடைய பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மாண்புமிக்க நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்தருளினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடமிருந்து மனிதரானார். போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்தில் எழுந்தருளி பிதான் வலப்பக்கத்தில் வெற்றிடுகிறார். மரித்தவரின் ஜீவனை தடுத்திற்கு வரவிருக்கிறார். பிதாவிலிருந்து புறப்படும் சத்தியமாகவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தை சரீரோத்தானத்தை நித்திய ஜீவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாபிதாக்களுமாயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகியோன்கள் ஆகியோர், துறவியோர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவர் கொண்டு மன்றாடுங்கள். மெசியாவின் அருளால் இவர் நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருமணத்தை நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியை அவர் மகிழ்ந்து கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருண்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசியாவின் திருவுடல் திருரத்த மறைபொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழ் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. சகோதரர் சகோதரிகளை, மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவவற்றை உற்று நோக்குங்கள்.
பயபக்தியோட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழைய தொங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கு எழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா, முதமாட்சி மிகு மூவர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியவனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையரும் உருவிலிகளுமான வான்படைகளும் அது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலிகளுமான கெரூபுகள் செராபீம்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக வேண்டுங்கள். கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது குருத்துவத்தை விண்ணரசில் மாண்புற செய்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் அவரது அருளும் ஆசியும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை அவர் கொள்வாராக. ஆமென்.
ஆண்டவராகிய இறைவா, விண்ணக அணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மில் மறைந்திருக்கும் ஆன்மத்தனையனும் உம்மோடு சரி நிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உள் உண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்கு உட்பட்டோரை மீட்க சட்டத்திற்கு உள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய இம்மறை பொருட்களை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய இவ்வடியார்களும் திருமண் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறு அளிக்க இயல அரும்பெருங்கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமது இறை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு பூண்டு வீழ்ச்சியுற்ற எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லா வல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தந்தையின் தலைவரும் ஆகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயருக்காகவும் எங்கள் மறை மாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்தின் தந்தையின் தலைவருமாகிய மார் ஜார்ஜ் ஆயருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் உகந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களுமான மறை தந்தையர்கள் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயிற்றோர், எடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் உமது மெஸ்ஸியாவின் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு உகந்தோராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருள் பெருக்கால் எங்களில் எழ செய்தருளும்.
வாழ்நாள் முழுதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்திருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் உம் அன்பு திருமகன் ஈசோ மெசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெஸ்ஸியா வந்து வாழ்வளிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறை வல்லுனர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்று மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய இவ்வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம் பெயரால் ஒன்று கூடி உமது திருமுன் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரே மீட்பெருமாகிய ஈசோ மெசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல இத்தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, உம் தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம் அடியார்களினை திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்து அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்கு நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைகளையும் நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறை தன்மையதுமான இந்த மறைபொருட்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய ஈசோ மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமான இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலகனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர்கள் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் தானே. பரமசியாகும் சீடர்
நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலைமதிக்கையிலால் திருவுடல் திருரத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மனத்துயர்னால் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதரர் சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். பிளவுகளிலிருந்தும் கலங்களிலிருந்து விலகி நம் மனசான்றை தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆத்மாவை விடுவிப்போம். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமையை பாட்டுணர்வுடனும் புனிதமறை பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆத்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயை கூர்ந்து மன்னித்தருளும். அதிவுன்னதர் இறைவனாகிய உம்மை மன்னரசில் புனிதர் அனைவருடன் சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருமன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீயாவில் நின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் போவது. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவியினின்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. திவ்ய நற்கருணை தூயவர்களுக்குரியது. தந்தையொருவரே தூயவர், மகனொருவரே தூயவர், தூயாவியொருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவுக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழுண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் ஈசோ மிசியாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். மக்களே, வாருங்கள். ஆண்டவருடைய இறப்பினுடையும் உயர்த்தெழுதலுடையவும் முடிவில்லா நினைவானை மாபெரும் மறைபொருட்களை நம்பிக்கையுடன் அணுகுவோம். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே,
இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னைக் காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீரானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று.
ஆண்டவரான மிசியாவே நாங்கள் கொண்ட தொடலும் பரியத்திரத்தும் எங்களை தண்டனை தெற்புக்கும் வலுவின்மை கூட நலமின்மை கிட்ட செல்லாமல் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் மது திருமன் மனத்தினுடனுக்கும் உதவுதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறையும் பொருட்கள் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. இவங்களுக்கெல்லாம் அரசனாகிய மெசியாவை ஊழியருடையும் படைப்பாளருடையும் சாயலும் உம்மிடம் உள்ளது. உங்களில் விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றங்களை உமது திருவுடலாலும் இரத்தத்தினாலும் போக்கி மகிமைப்படுத்தீர். நீர் மகிமையோடு தோன்றும் பொழுதும் திட விசுவாசத்தோடும் உம்மையை வரவேற்கவும் விண்ணகம் வாழ்வோரோடு உம்மையை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆமென். தூய ஆவியின் அருள் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறை தன்மையை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மகிமை மிக திருப்பேருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது எந்நேரവും தகுதியும் எக்காலവും நீதியுமாகும். உமது வாழ்வழிக்க வல்லதிரேற்றின் மேதுமான பாட்டுகளின் சுவைக்கவும் வானதுதரிடம் திருப்பெயரே புகழவும் உமது கொடையான மறைப்பல்களில் பங்கு கொள்ளவும் அதி உன்னத இறைவனாகிய மக புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களே நீர் இரக்கத்துடன் தகுதியுடையவராக்கினீர். தந்தை மகன் தூய் ஆவியாக இறைவாய் என்றென்றும் அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது விலைமதிக்க இயலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பெரும் வாழ்வழிப்போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை சொல் செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவச்சாரம் உமது இரக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கும் உமது திருமன் உமக்கு உகந்தவாறு வாழ்ந்து அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளது. வானதூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு முன்னெடுத்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுபடாதையும் தீயாவியிலிருந்து எங்களே ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானதூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர்.